கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இந்த வர நான் எனக்கு ஆனி ஒரு நிமிஷம். எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இதை ஓ, இதை இருந்தாலும் போய்க்கிட்டுண்டா நாங்க எங்களுக்கு எப்படி தெரியும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம்னு சொல்லிடுறாங்க. எப்படி எங்களுக்கு தெரியும் இதை கேட்டுக்கொண்டிருக்காங்களா வேற அலுவலுக்கு போறாங்கன்னு தெரியாது. ம் இதுல நிற்கும் போது ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போது இப்ப காலையில ஒரு வந்து நிகழ்ச்சி தட்டி கொடுங்களேன் ஒரு தரம் அது இதை செய்ய மாட்டோம். ஒரு இப்படி நிற்கும் போதுதான் ஒரு கலகலப்பாகவும் ஒரு சிறப்பாகவும் இருக்கு. இருந்தா இந்த ஒவ்வொரு இல்லை இந்த இதில் என்ன ஒரு இதாண்டா, போன கிழமை ஒரு தொகுப்பாளர் சொல்கிறேன் இன்னொரு தொகுப்பாட்ட வாணி வாணி ஒரு ஞாயிற்றுக்கிழமை என்ன நிமிஷம் நிகழ்ச்சி இருக்கு வாங்கோன்ட்டு சொல்லி கூவி அழைச்சார் சரியோ. அந்த தோப் அந்த தோப்பாளையில் வரவே இல்லை அவருடைய நிகழ்ச்சிக்கு. நானும் பார்த்து கொண்டுருந்தேன் என்ன நடக்கு. எங்களோட செல்வியில நிகழ்ச்சி இருக்குன்னு சொன்னா நாங்க எல்லாரும் ஓடி வருவோம். ஏன்னா செல்வி இதுல இருந்து கலகலப்பா இருக்கிறான். வித்யா கடையில் வாணி விட்டு இடையக்க விட்டு தந்தா தானே கதைக்கலாம். கலகலப்பா அந்த இருக்கிறான். கதைச்சு கொண்டிருக்கிறதாலதான் நான் இப்ப இந்த தட்டி கொடுப்புக்கு அப்போதோடக்க நின்றுனான். இப்ப கடைசியா வளர்த்ததுக்கு மாறி மாறி கதைக்கினான் நான் நின்றுட்டேன். பாத்தீங்களா நாங்களும் தான் கதைக்க கதைக்க கிடைக்கிற போது தான் எங்களுக்கு சந்தர்ப்பமே இல்லாம போகுது கதைக்கிறதுக்கு. சரியா நேவே சொல்லுங்க. கதைச்சு கொண்டிருக்கிறீங்க எல்லாருமே கேட்டுக்கொண்டு வாணி ஒரு நாளைக்கு நேர்த்தி செய்யாம கதைக்கே விடுங்க இப்ப ஆசை இப்ப தீரும். இப்ப இப்ப என்ன நடந்து கொண்டிருக்கு? இப்ப நேவி செல்வராஜ் கட்சி கொண்டுல இருக்கிறார் இப்ப கதை. ஆஹா அதனால என்னோட அது மாதிரிதான் நான் பின்தள்ளி தள்ளி தான் போறேன். இந்த நிகழ்ச்சிகள் தான் நான் எப்பயுமே நான் பின்தள்ளி தள்ளி தான் போறேன். இந்த கதை எடுபடுறதே இல்லை. அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. வெரி பேட். வணக்கம். சரி அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம் நேவி சார்களே. சில நேரங்களில் ஆளையா கதைக்கிறது கேட்குது இல்லையோ எனக்கு தெரியல. ஆனால் நானும் கொஞ்ச நாளைக்கு ஜூமில் நின்று தான் பார்க்கணும். நவில வதியக்கா சொல்லுங்க. நான் என்னண்டா தட்டு குடிப்புக்குத்தான் வந்த நான் ஒன்று மாறி ஒன்று கதைச்சிட்டு வேற கதையில எல்லாம் போய் கொண்டு மாறி மாறி கதைக்கணும். அதால அப்படியே அந்த சொல்ல வந்ததையே மறந்து போய் இல்லை அதை நீங்களும் சொல்லக்கூடாது. காலையில் ஆன்மீக பாடத்துக்குள்ள பூவோட வந்தது நீங்கள் தான். அதுக்கு எங்கேயோ தான் இல்லைல்லக்கா நாங்கள் எங்களை அறியாமல் செய்கிற எங்களை அறியாமல் வரும் சில விஷயங்கள் எங்கேயோ போகல. இதுக்கெல்லாம் வந்தது காலையில் ஆன்மீக பாலம் உடனே நீங்கள் பூவை காட்டுறீங்க. அப்புறம் பூவோடையே அங்கே சல்மானா போகிறார். அது போல தான் எங்களை அறியாமல் சில விஷயங்கள் நாங்கள் செய்வோம். மற்றவன் செய்யக்குள்ள எங்களுக்கு அது தவறாக இருக்கும். அது கதைச்சவடியாத்தான் அதுக்கு பதில் சொன்னேன். நானே ஒழிய நான் பூவை போட்டதொழிய நான் அதை காட்டல. அந்த இப்ப வெண்ணிலம் பார்க்க பெரிய பூன்னு சொல்லி கதைச்சவடியாத்தான் கதைச்ச நான் ஒழிய மற்றும்படி நான் சொல்லி என்னன்னு சொல்லுங்கோ. இப்ப நான் உட்பட சில விஷயங்கள் எங்களை அறியாமலே நாங்கள் அது பிழைன்றதுக்கும் இல்லை. ஏன்னா மறந்துடுவோம் அப்படியே போயிடுவோம். ஆனால் போனால் என்ன நடக்க மாட்டோம் அந்த விஷயம் அப்படியே விட்டு போயிடும். இங்கே அப்படியே வந்துடும். நீங்கள் சொல்கிறேன் சரி நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் நான் உட்பட எல்லாரும் அப்படித்தான் அநேகமான சந்தர்ப்பங்களை செய்கிறோம். ஒரு வருஷம் நான் உழைப்பண்டா என்னண்டு ஆரம்பித்தார். அவர் எங்கேயோ போய் வந்துட்டார் அந்த உழைப்பை பற்றி. காலையில் 10 நிமிஷம் எடுத்தார் அந்த உழைப்பை பற்றி. சரியா அவருக்கே தெரியா தானே என்ன செய்யறது கேட்டு கொண்டுதான் ஒன்றும் செய்ய முடியாது. சரி வாங்க ராஜினி அக்கா சொல்லுங்க. நான் விடைபெறேன் வாணி. நன்றி வணக்கம். நன்றி. ராஜினி அக்கா சொல்ல போறீங்களா? இல்ல வாணி தேவாரம் பாடைக்கே நீங்க தேவாரம் பாடைக்கே மனுமன் நீங்க சொல்ற நீங்க கொஞ்சம் பாடி முடிங்கோண்டா. தேவாரம் சில பேர் 4-5 பாடுவேன். ஏன்னா அப்ப நான் நினைக்கிறது என்னன்னா அவியல் நீங்க சொல்லிக்க நிக்க இல்ல போல நடக்கின்றதுதான். இல்லை அது இப்போ நேர காலங்களை பொறுத்து நான் ஒரு தரம் சொன்னேன்னா ஏன்னா அந்த நேரம் பின்னாடி மற்ற அந்த ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு தான் நான் சொன்னேன். அதை விட இப்போ பஞ்சபுராணம் பண்ணிக்கலாம் அதை ஒன்றும் பண்ண முடியாது. அது பஞ்சபுராணத்தை நீட்டி நிமித்தம் அதுக்காக 10 நிமிஷம் தர ஒன்றும் பண்ணி சட்டம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் உண்மையிலேயே கூட. ஏனென்றால் அது எல்லா மதத்தினரும் கேட்குறது உண்டு. அது எல்லாருக்கும் நான் சொல்கிறேன். நான் அதெல்லாம் கொஞ்சம் சுருக்கி கொள்ளலாம்னு நினைக்கிறேன். சில நேரம் 10 நிமிஷம் எல்லாம் இதில் போகுது சில விஷயங்கள். அப்போ அது நீங்களாக பார்த்து திருந்தாவிட்டால் நான் எதுவுமே பண்ண முடியாது. அப்போ அதுக்காக நான் ஒரு நாள் தான் அப்படி சொன்னே தவிர ஒரு நாள் சொன்ன மாதிரி சொல்லாதீங்க. அது இப்போ பன்னிசை நேரம்னு சொல்லிக்கலாம். அது ஒரு நாள் தானே வருது கிழமையில. அப்போ அன்றைய தான் பாடுறது நாங்கள் நான் பாடுறது இல்லை தானே. அப்போ அது பிரச்சனை. அதுக்கு பிறகு நான் அவசரமாக ஒருத்தர் கேட்குறாரு. இப்போ ஜெயநாதன் அவர்கள் சொல்லிட்டார் 10:15 நான் கொடுத்துட்டேன். ஏன்னா அவர் வெளிக்கிடணும். அப்போ அவர் அவசரம் அறிஞ்சுதான் நான் அன்றைக்கு யோகாவையும் நாங்கள் கொஞ்சம் தான் செய்தது. அப்போ தோப்பாடு சொல்லி அப்போ அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி செய்யலாமே தவிர அவசரமாட்டா செய்யத்தான் பண்ணும் இல்லையாண்டா அது ஓகே. ஆனால் அந்த நிமிஷத்துக்குள்ளே நேரத்துக்குள்ளே செய்தாங்கன்னு சொன்னேன். எல்லாரும் தான் எல்லாரும் இதுக்குள்ளே இருக்கிற எல்லாருமே ஒத்துழைப்பை தாரீங்க. ஒரு மாதிரி அதுக்கு சந்தோஷம். நாங்களாக விளங்கி புரிஞ்சு கொண்டு செய்தோம் என்றால் சாலவும் சிறந்தது.
நன்றி, வணக்கம். இப்படி சரி. விழுபட்டால் மத்தியான சாப்பாடு பிந்திடும் என்ன எங்களுக்கு. அதானே நீங்க யோகாக்குள்ளேயே ஓடி ஓடி அது உங்களை உண்மையிலே திருத்த முடியாது. என்னன்னு இல்ல சொன்னா நீங்க நீங்க இல்ல வாணிமோகன் பாருங்க, இப்பதான் இங்க பாருங்க, இப்ப இன்னும் மத்தியானம் ஆக போகுது. இங்க பாருங்க, இப்ப ஒரு சட்டி, ஒரு சின்ன சட்டியோட இல்ல இந்த சட்டி நிக்கிறேன். நல்லா அரைஞ்சாண்டி இல்லாம போயிட்ட சட்டியை பாக்குறதுக்கு. என்ன ஆ. பிரச்சனைனால் என்ன என்னன்னா கோலும் ஒரே இப்ப மாதிரி கிடக்கு. அந்த அதுக்கு யோகான்றது கழுவணும். பத்மினி யோகான்றது உங்களுக்கான நேரம். அது ஆமா ஆமா. யாருக்கான நேரமும் இல்லை, யாருக்காக நான் செய்ய போறதும் இல்லை. எந்த உடம்புக்கு எனக்கு நான் செய்யற நேரம். நீங்க அதுக்குள்ள போறீங்க, குக்கரோ பண்றீங்களோ, சமைக்கிறீங்க, என்னவோ பண்ணி பண்ணி வாரீங்க. அது சரி இதெல்லாம் வராது. நடந்திருக்கு. எல்லாம் கறி பிடிச்சு எரிஞ்சும் இருக்கிறேன் சட்டிய. இல்ல அதுக்கு நாங்கள் பொறுப்பில்லை. அது பொறுப்பில்ல உங்களோட அந்த பிள்ளை. நேரமும். ஆமா. அது அது நீங்க ஒன்று வேலைக்கு எழும்பிட்டு ஒரு சீரியல் சாப்பிட்டுட்டு ஒரு 1 ஹவருக்கு முதல்ல ஆமா. இருங்கோ, அல்லது அதை ரெடி பண்ணி வச்சுட்டு இதுல கன்சிடரேஷன் பண்ணுங்க. எத்தனை இன்னும் கொஞ்சம் தரம் சொல்லி பிந்தி போச்சு வாணிமோகன், எழும்புறதுக்கு 8 மணியா போச்சு. என்ன பிரியாணி இல்ல தெரியாம இல்ல நித்திரைன்றது நல்ல விஷயம். அது எல்லா பிள்ளைன்னு வேலையும் நாங்க சொல்லவே நித்திரை. இல்லை. ஆனால் அதுக்கேத்த மாதிரி நீங்க உங்களை தயார்படுத்தி வச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்ல வரோம். இப்ப ஆமா நீங்க ஆமா. ஒரு சீரியல் செய்யணுமெண்டா நீங்க அப்படி லேட்டா தானே எழும்புறேன் உங்களுக்கு இருந்தால் நீங்க இரவுலயே கொஞ்சம் ரெடி பண்ணுங்க. ஒரு சட்டியை கழுவி வைங்க, சீரியல் சட்டியை சட்டிய கழுவி கழுவல் எல்லாம் மூடி கழுவித்தான் இருக்கும். அப்படி செய்து வச்சு மட்டும் எடுத்துட்டு கடை ரெண்டு பாலை சுட வைக்க ஊத்துக்க விஷயம். இது என்னடா நீங்க இங்க ஓடுறீங்க, அங்க ஓடுறீங்க, அங்க ஓடுறீங்க, இங்க ஓடுறீங்க. யாருக்கு செய்யறீங்க யோகா? உங்களுக்கு தான் செய்யறீங்க. அது அது சரிப்பட்டு அதுக்காக வராது. தானே எங்களுக்கு செய்யறதுக்காக வரோம். நாங்க வரையிலேன்னா ஒன்றும் யாரும் கேட்க போறதும் இல்லை தானே, எங்கட நன்மைக்கு தான். இல்ல நாங்க கேட்கறது உங்களை தேடுறோம். நாங்கள் தனி ஆ, இருக்கிறது தேடுறது. ஆமாம்மா, அந்த ஆமா. அக்கறை இருக்கு எங்களுக்கு. ஆனால் செய்ய வேண்டியது அது உங்களுக்காகத்தான் நீங்க செய்யறீங்க. இப்ப நாளைக்கு ஃபுல்லா 17ம் 15 மட்டும் நாளை செய்யறாரா? நாங்க பார்க்க போறோம். என்ன 17 எனக்கு ஒண்ணும் புலங்க இல்ல. அது விளங்கும். நாளைக்கு 17 நீங்க செய்யுங்க, அவ்வளவுதான். நீங்க மட்டும்தான் செய்றீங்க, 17 நாங்க இது பார்க்க வந்து போறோம். 17 வெளியில ஆசனங்கள். பாருங்க. 17 ஆசனங்கள். ஆசனங்கள் வந்து எத்தனை 17 ஆசனம்? படிச்சிருக்கணும். ஆ, அவ்வளவுதான். நீங்க மட்டும் நாளை செய்யறீங்களா? அது எவ்வளவு நேரம் எடுத்தாலும் பரவாயில்ல. நேரம் இருக்கு போல நாளை. பாவம் பாணி சரிங்க. வந்து செய்யறதே பாவம். பெரிய விஷயம். அவாக்கு சொல்லுவ, செல்வி நித்யானந்தன் சொல்லுவ, அந்த என்னண்டு உங்க லட்சணை காட்டினால் இதான் என்றால் நான் அதை நாங்க 102 செய்துட்டோம். நாங்க ஓ. தனியா 102 செய்யிட்டோம். தர்ஜினியோட சேர்த்து நிறைய கிட்டத்தட்ட செய்யிட்டோம். சரியா? நாங்க சொல்லுவோம் விருட்ச மனுஷனா நீங்க நிக்கணும். மரம் எங்களை போட்டு நிக்கணும். நீங்க தேவையான சிலதுகள் தெரியும், சிலதுகள் அந்த அர்த்தங்களோடயே வருது. நாங்க ஆசனங்கள்லாம் சொல்ல மாட்டோம், மரம் மட்டும் சொல்லுவோம். நீங்க நிக்கணும், தடா என்று சொல்லுவோம், நிக்கணும். சரியா? படை பாரத்தை வாணி பாரத்தை தூக்குனா ஒத்த கால இடங்களை நிக்கணும். சரியா? ஓகே, நன்றி. பாவம் போட்டவே பாவம். அப்ப ஒத்த காலுக்கு என்ன ஆசனம்னா நீங்க சொல்லுவீங்க. ஒத்த கால 2 இருக்குது, 3 இருக்குது, மூன்று பிரிவு இருக்கு. 3 இருக்கு ஒத்த காலில். அதே நின்ற தனுராசனம் அப்படி அதுலயா, விருட்சிகாசனம், இது திரிகோணாசனத்திலயா? தடாசனம். திருவோணமா? திருவோணம் 2 கால் நிற்கிறது. தடாசனம். திரிகோணாசனம். தடாசனம் இல்லை, தடாசனம் 2. இது உங்களுக்கு அத்தகடி. ஒரு மனதி அத்தகடி உங்களுக்கு ஒரு மனதியாரம் முந்தி அத்தகடியும் இல்லை. அதை நான் போய் இப்படியா சொல்றேன். ஒத்த காலில் நிற்கிறது விருட்சிகம், ஏகபாதாசனம். மற்றது நின்ற தனுராசனம். நின்ற தனுராசனத்துக்கு பிறகு ஏகதாசனம், மற்றது திரிகோணாசனம் தான் கடைசி. திரிகோணாசனத்துலதான் 3 ஆசனங்கள் வரும். நான் காலை சொல்றேன், ஒத்த காலில் நிற்கிறது தான் சொல்றேன். சரி. வாணி, கதிரையில இருங்க. நீங்க அப்போ நாளைக்கு முழுவதுமாக நமது தான தலைவி பத்மினி கமலநாதன் அவர்கள் 17 ஆசனங்கள் செய்து காட்ட வருகின்றார். பாட்டுக்களை கூறியபடி இப்பொழுது தமிழில் 2 நிமிடம் பேசிக்கொள்வோம். முதல்ல வருவது யாரு? நானே வந்து சொன்னீங்க. நான் வந்துட்டு விடை இருக்கு இதெல்லாம் தொடர்ந்து இருக்குது. செல்வியா காணையில சொல்லி போட்டு வருவார். டோரி. சரி, உங்களுக்கான நேரம் ஆரம்பம். மஜிதா அவர்களே, வணக்கம். மஜிதா அவர் வணக்கம் சொன்னதும் ஆரம்பமா தொடங்கிட்டாண்டெல்லாம் கேள்வி இல்லை. வணக்கம் மஜிதா அவர்களே. வணக்கம் வாணி மோகன் அவர்களே. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கு. இந்த வேலை போடலையா? விடுமுறையாக இருக்கு. இந்த மூமெண்ட்லாம் சொல்லக்கூடாது. இந்த மேடை எப்படி போச்சு? எல்லாம் நன்றாக அமைந்திருந்தது. பிள்ளைகள் எல்லாம் ஏர்போர்ட்டுக்கு பாராள போறீங்களா? இல்லை போயிட்டு வந்துட்டீங்களா?
நாளைதான் அவர்கள் பயணத்தில் இணைந்து கொள்வார்கள். ஃப்ளைட்டா கார்லையா போகிறாரு? இந்த வானத்தில் போவதில் சென்று கொள்வார்கள். என்று வருவார்களா? நீங்கள் என்ன டிக்கெட்லாம் புக் பண்ணிட்டீங்களா சிலோனை போகிறதுக்கு? எனக்கு விபத்து நடப்பதற்கு முதலாகவே நான் அதை ஆயத்தங்கள் செய்திருந்தேன். இப்போ பிரச்சனை ஒன்றும் இல்லையாம்மா பயணங்கள் எல்லாம்? பிரயாண சீட்டை மாற்றி தந்திருக்கிறார்கள், நேரத்தை மட்டும். அப்போ பிரச்சனை இல்லை. அதே அதே காசு ரேட்டா அல்லது காசை கூட்டி வச்சிருக்கிறார்கள்? அதில் எந்த மாற்றமும் நடைபெறாவதாக இருக்க முடியாமல் நிர்ணயிக்க முடியாமல் இருக்கிறது தற்பொழுது. ஓ தற்பொழுது அப்போ அப்போ நீங்கள் அந்த பே பண்ண காசோடய நிற்கிது. நீங்க சொல்வது சரியாக பாக்ஸ் எல்லாம் இருக்கிறது. அனுப்பிட்டீங்களா பார்சல்? ஒவ்வொரு மாதமும் செய்து கொண்டிருக்கு. எத்தனை எத்தனை நாளையால போய் சேருமா? இந்த மாதம் நீண்ட காலங்களில் இன்னும் சென்று அடையாமல் இருக்கிறது. நீங்க வில்லையாண்டு உச்சரிச்சீங்களோ? நான் உச்சரித்து நிறைவுபடுத்த முதல் நீங்க இல்ல சொல்லிவிட்டீர்கள். அந்த வில்லண்டு 2 எழுத்து வந்தாலே அவுட்டு தானே. ஓமன்னு சொன்னீங்களா இப்ப? ஓடுங்க. ஆனி நன்றி வணக்கம். ஒரு கொஞ்ச நேரம் உண்மையில வஜிதா சூப்பர். உண்மையில என்னன்னா மிக சிறப்பு அழகா பேசுனீங்க. மிக அழகா உண்மை இல்லை. முதல்ல ஊண்டெல்லாம் இருந்துட்டு யோசிப்பீங்க. சூப்பர். வாழ்த்து 100 points. நன்றி நன்றி வணக்கம் வாணி. ஒரு கொஞ்சம் நேரம் இருக்கக்குள்ள நீங்க சொல்லிட்டீங்க. விடைபெற்றுக் கொள்கின்றேன் வாணி. கட்டாயம் வெளியால போக வேணும் கொஞ்சம். ஓகே வட்டல்குத்தல் அடுத்த நிகழ்ச்சி இருக்கு. நல்லா இருக்கு அது. சரி நன்றி வணக்கம். நன்றி. விடைபெற்றுக் கொள்ள வேண்டிய சூழ்நிலை. ஓகே சென்று வாருங்க. நன்றி வணக்கம். எல்லாட்ட கேளுங்க. வீட்டுக்காரங்க இதுக்குள்ள வந்தவ சத்தம் கேட்டா நிப்பாட்டிடுவேன். சரி ஓகே. வணக்கம் ராஜினிப்பன் சொல்லி. வணக்கம் பாண்டியவர்களே. வீட்டுக்காரர் நிறுத்துறோம் இல்லையா? தற்போது வைத்தியரிடம் போய் வந்தேன். அவரும் நீங்களுமா அல்லது வைத்தியர் வீட்டை வருவாரோ? எங்கள் வீட்டுக்கு கீழ் இயக்குவார். ஓ இருந்தாலும் இப்ப அவர் வருவாரா உங்க மேல வீட்டுக்கு டாக்டர்? கணவர் தான் போவேன். அவர் போற நிலையில இருக்கிறார். ஓகே ஓகே. இப்ப எப்படி இருக்கு? கொஞ்சம் ஓகேயா? பரவாயில்லையா? முன்பை விட கொஞ்சம் முன்னேற்றம் தெரிகிறது. முன்னேற்றம் தெரிகிறது. நீங்க வெளியில போகலையா? தற்போது வீட்டில் தான். சமையல் எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிகிறது, செய்து கொண்டு இருக்கிறேன். முடிகிறது செய்து கொண்டு. என்ன சமையலோ? என்று சொல்லலாமோ தெரியல. சரியல்ல ஓடுங்க அவுட்டு. நன்றி வணக்கம். அது தெரியல சொல்லுங்க என்னண்டு. இல்ல அது கேரட் சுக்குனி எல்லாம் அந்த சுக்குனியில அந்த எல்லாம் நீளம் மாதிரி ஒரு என்னன்னு சொல்றது, நல்ல ஒரு இயலுக்கு இது நல்ல மாமன்னு சொல்லி ஒரு தண்ணி மாதிரி ஒரு கிழங்கு மாதிரி நீளமா இருக்கும். என்ன சொல்றது? முள்ளங்கியா? முள்ளங்கி. அது எனக்கு சில நேரம் அது ஆங்கில எழுத்தோ தெரியாதுன்னு இல்ல அது முள்ளங்கி தமிழ் தானே. அது ரடிஷில அந்த ஒவ்வொரு வகை அதுதான் இவர் சாம்பாருக்கு போடுறவர். கேரட்டும் மீன் குழம்பும் முள்ளங்கியும். இவருக்கு நிறைய மிளகறி வேணும். அப்ப அதுக்காக மிளகறியை கூட சமைக்கிறது. சரி நல்லதுதானே. நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். பத்மினி கமலாந்தன் அவர்கள் உங்களுக்கான நேரம் ஆரம்பம். வணக்கம் பத்மினி கமலாந்தன் அவர்களே. வணக்கம் வாணிமோகன் அவர்களே. இப்ப சீரியல் சட்டி காலையை முடிச்சிட்டீங்களோ? கழுவ தண்ணி ஊற்றி வைத்துள்ளேன். கழுவி தண்ணி ஊற்றி வைக்கிற அளவுக்கு காஞ்சி போக்கா சட்டி? அப்படித்தான் பழமையா செய்தேன். என்ன சீரியல்? கார்ன்ஃபிளக்ஸா இல்ல வேற எதுவும் தாண்டுவீங்களா வாங்குவீங்களா? மற்றதுதான் செய்வேன். பால் காய்ச்சி செய்யறதா இல்ல பச்சை பால்ல சாப்பிடுவீங்களோ? தண்ணியை கொதிக்க வச்சு அதை போட்டுட்டு கொதிச்சா பிறகு பால் ஊற்றுவேன். ஓட்ஸ சொல்றீங்களா? நீங்க சொல்றதுதான் சரி. நீங்க சொல்றதுதான் சரி. இல்ல தானே சொன்னா. ஓம் சொன்னீங்களா சொன்னீங்களா? இல்ல ஆண்டால் அதுக்கு என்ன ஓமண்டு அர்த்தப்படுமோ? அப்ப என்ன எடுக்கலாம்? அதான் தெரியாதே.
நீங்க சொல்றான் சரி. ஓம் நீங்க சொல்றான் அடுத்த சரி. முறை அந்த விதிமுறையை செய்யுங்கள். இப்போது விட்டுட்டார். சரி விட்டு சரி. பால் பால் கூட கொதிக்க வேணுமா? இல்ல சும்மா நகைச்சூடுன்னு சொல்லுவார்கள் தானே. அந்த சூட்ல வந்தா சரியோ? பச்சையாத்தான் விடுவேன். பச்சையா விடுறது சரி. அந்த காய்ச்சறது சுண்டக்காய்ச்சல்ன்னு சொல்லுவீங்க தானே. அப்படி காய்ச்சுவீங்களா? அல்லது சும்மா கொஞ்சம் சாதாரண அப்படியெல்லாம் செய்வது கிடையாது. அப்படியெல்லாம் செய்ய அப்ப மத்தியானம் சமையல்லாம் முடிச்சிட்டீங்களோ? நேற்று கறிகள் உள்ளது. அடிக்கடி போய் நீங்க கிச்சன் பக்கம் போயிட்டு வந்த யோகாக்குள்ள நான் ஒத்த கண்ணால பார்த்து கொண்டு வந்தேன் நான். நீங்க குக்கர் கிட்ட போனீங்களா? அல்லது வேற எதுவும் செய்ய போனீங்களா? நான் என்ன செய்தேன்னு எனக்கே தெரியாமல் உள்ளது. இல்ல நீங்க அடிக்கடி ஓடி போய் வந்த நீங்க. இல்ல குக்கர் எப்பவும் நீங்க ஓஃப் பண்ணிட்டே வந்து எனக்கு பழகுங்க என்ன? தோய்க்கிற அந்த இயந்திரமும் இயங்கி கொண்டே இருந்தது. ஓ வாஷிங் மிஷினா? அப்படித்தான் சொல்ல வேணும். அது காலையிலே போடுவீங்களா? சிலர் காசு கூட போக மாட்டோம் இரவெல்லாம் போடுவார்கள். இனி அப்படி செய்கிறேன். சரி வாழ்த்துக்கள் சூப்பர். கழிச்சிட்டோம். நன்றி. அது சத்தம் கேட்கும் மணிமோகன். பேருந்து அதை ஸ்பின் பண்ண விட டைமை போய் செட் பண்ண வேணும். அது கடாருன்னு சத்தம் கேட்குமாமா. ஓ ஏன் அதுக்கு டைம் புரியுமா செய்யறீங்க? அதோட இருக்கு தானே அப்படியே. இல்ல கீழே கொண்டாந்து விட வேணும். 13 நம்பர்ல விட வேணும். திரும்ப அப்படி செய்யணுமா? இல்ல சில பேர் 23ல ஸ்பின் பண்ண 23ல சில பேர் நான் 13ல விடுவேன். என்னடா 13 நிமிஷம் தான் எடுக்கும். அப்படியே இருக்கா? ஓகே. ம். இது 11 நிமிஷம் தான் எங்களுக்கு இருக்கிறது. நான் என்னன்னா நான் முந்தி 1 நிமிஷம் 5 இது விட்டா இப்ப என்னங்கிற தங்கச்சி வந்து சொன்னா நீங்க ஒரு 40 நிமிஷம் விட்டா போதுமண்டு. அது முடிய ஸ்பின் பண்றதுக்கு 13 நிமிஷம். அது அப்ப அதோட இது சேர்ந்து தானே அது வரும். எல்லாமே அப்படியே அதுல வரும். சேர்ந்து வரும். சேராம தனிய விடுறா 11 நிமிஷம் வரும். அது சேர்ந்து வச்சுட்டு உங்களுக்கு ஈஸி இல்ல. அதை பண்ணி எனக்கு திரும்ப போய் இதை 11 check நிமிஷம் பண்ணிட்டு இல்ல வரணும். வாணிமோகன். 22 நிமிஷம் இருக்குது. 13 நிமிஷம் இருக்குது. பல மாதிரியும் நான் மறந்து ஒரு மிச்சத்தை. இப்ப 13 நிமிஷம் விடுவேன். சரி நன்றி. கடைசிய முதல் 40 முந்தி சரி. 1 மணி நேரத்துக்கு மேல விடுறது. அதே நான் அப்படி விடாண்டு 40 நிமிஷம் தான் முதல் தோய்க்கிறதுக்கு விடுறது. சரி வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் இதைத்தான் அவர் சொன்னவர் எங்கெல்லாம் போகுது கதை என்று. சரி நன்றி. நவலவத்தில் திணறு உங்க நேரம் ஆரம்பம். வணக்கம். வணக்கம் மணிமோகன் அவர்கள். எப்படி இருக்கிறீங்க? நான் நலமாக இருக்கிறேன். வெளியில நல்ல அழகான காட்சியா இருக்கு. வெளியில நிக்கிறீங்களா? இப்போது வீட்டின் பின்பக்கத்தில் இருக்கிறேன். இல்ல இந்த காட்சி எப்ப எடுத்தேன்னு சொன்னீங்க பின்னால் அந்த பேக்ரவுண்டுக்கு போட்டிருக்கிறது? சுமார் 4 நாட்களுக்கு முதல் எடுத்தேன். இது இரவு நேரம் வந்ததா இல்ல பகல் நேரம் அப்படி இந்த கலர் மாறினது? மாலை நேரத்தில் மாலை எடுத்தேன். நேரத்தில் நல்ல ஆரஞ்சு கலர் பிங்க்கும் ஆரஞ்சும் சேர்ந்த மாதிரி என்ன? அப்படின்ட்டு வெளியில போகலையோ? இன்று வீட்டில் இருக்க போகிறேன். இல்ல வீடு மூவ் பண்றேன்னு சொன்னாங்க. யார் நீங்களா இல்ல தெரிஞ்சவர்களா? எனது மகனார்கள் வீடு மாற போறார்கள். அதே இடத்துலயா அல்லது வேற உங்களுக்கு பக்கத்துல ஓடி வரணுமோ? அவர்கள் இருக்கும் இடத்துக்கு கிட்டத்தான். கிட்டத்தான். அப்ப நீங்க போற பிளான் இருக்கா பாலாச்சரத்துக்கு? எனது பேரனை பார்க்க வேண்டும். அதுக்காக இது சாட்டோட சாட்டா போறீங்க. அப்படின்ட்டு கோயில போகல? தொடர்ந்து போவதில்லை. ஏதாவது விசேஷம் தொடர்ந்து போறதுக்கு போவதில்லை. அவுட்டு ஒடுங்கோ. நன்றி வணக்கம். பொழுது போவதில்லையா? தொடர்ந்து போவதில்லை. தொடர்ந்து போகவில்லை. போவதில்லை. இல்லை இல்லை. தொடர்ந்து போவதில்லை. அடிக்கடி போவே. நன்றி வணக்கம். வணக்கம் ஜெயமலர் அவர்களே. வணக்கம். வணக்கம். நீங்க எப்படி இருக்கிறீங்கோ? நல்ல சுகமாக இருக்கிறேன். பேரக்குளத்துல என்ன செய்யணும்? இருவரும் விளையாடி கொண்டிருக்கிறார்கள். அழுதால் உடனே ஓட வேணும். மொத்தம் நர்சரி போகலையா? வேற 3 வயதுக்கு பிறகுதான் போவார். நர்சரியா பிளே ஸ்கூல போவாரா முதல்ல? நீங்க முதல் சொன்னது. போயிட்டு அப்ப அது இப்ப டபுள் வேலையா போகுது உங்களுக்கு அப்படியேண்டா? அவரை விடணும், இவரை எடுத்து கொண்டு போகணும், வந்து பார்க்கணும்.
அது வந்து அவர்கள் இருக்கும் நேரத்தில் தான் செய்வார்கள். சரி சரி. அப்ப இப்ப 2 பேரும் முழிப்பில் இருக்கிறார்களோ, விளையாடி கொண்டிருக்கிறார்களோ? இப்பொழுது இப்பொழுது விளையாடிக் கொண்டிருக்கிறார்கள். 2 பேரும் ஒருத்தர் நித்திர கொள்ள இல்ல, 2 பேரும் இருக்கணும். சின்னவர் இப்பொழுதுதான் நித்திரையால் ஒழும்பி சாப்பிட்டு போட்டு இருக்கிறார். அவருக்கு என்ன சாப்பாடு? போத்தல் சாப்பாடா நீங்க செய்யற சாப்பாடா கொடுப்பீங்க? நான் செய்துதான் கொடுத்தேன். அப்ப இவருக்கு மற்றவருக்கு மற்றவருக்கும் அப்படித்தான். அவரு நீங்க செய்து கொடுக்கத்தான் சாப்பிடுவார். மத்தியானத்திலும் அப்படித்தானா? மத்தியானத்தில் அவர் வளமையான சாப்பாடு, நாங்கள் இங்க சாப்பிடுற சாப்பாடு சாப்பிடுவார். ஆ, ஆ. அப்ப மூத்தவர் எங்கட சாப்பாடுலாம் சாப்பிடுவாரோ? சில நேரம் சாப்பிடுவார். சாப்பிடுவார். நெச்ச நான் அதான் போட்டு பிடிக்க போறீங்க. பாடு சாப்பிடுவார். சாப்பிட்டுட்டு நீங்களும் சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு சாப்பாட்டை கொடுக்கும். நன்றி வணக்கம். நன்றி வணக்கம். நன்றி இருந்தாலும் வணக்கம். ஒரே சொல்லி சொல்லல தானே. ஒருவர் சாப்பிடுவார், சாப்பிட்டு விட்டார், சாப்பிடுவார் அப்படிதான் சொன்னேன். ஆனா சாப்பிடுவாரு வந்துட்டு அப்பதான் நீ பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். அதான் 3ல நீங்க பார்க்கணும் என்ன. இல்ல எனக்கு சாப்பிடுவாரு நீங்க சொல்லிட்டீங்க. சாப்பாடு வருது தானே. சாப்பாடு வருது தானே. சாப்பாடு வருது. சாப்பிடு இதுதான் கொண்டிருக்கிற அப்படின்னு சொல்லி சொன்னேன். அந்த சாப்பா எண்ணக்குள்ளேயே அதுக்கு வருகுது. நன்றி வணக்கம். வணக்கம் பிலிப் சார் வேலை. சரி, அவர் வட்டார் குத்தல் அறிஞ்சிட்டார். வணக்கம் சார் வினிதாந்தர், உங்களுக்கு நேரம் ஆரம்பம். வணக்கம் பாணி மோகன் அவர்களே. நீங்க வாய் அசை போடுது, என்ன வாய்க்குல இருக்கு? இப்பொழுதுதான் சாப்பிட்டுட்டு வந்து தண்ணி குடித்தேன். என்ன சாப்பிட்டீங்கோ? மதிய நேர உணவை சாப்பிட்டேன். மதிய நேரம்? ஓ, 11:40, 12:41 ஆச்சு. அப்ப வேலைக்கு சமைச்சாச்சு. பின்ன அதிக நேரம் முன்னர் போல நான் நேரத்துக்கு உணவை உண்டு இருப்பேன். சரி. வெஜ்ஜா நான் வெஜ்ஜா அன்றைக்கு? இரண்டுமே இருக்கிறது. நீங்க முட்டை நீங்க மரக்கறி என்று சொன்ன ஞாபகம் இருக்குது. இப்ப சாப்பிட தொடங்கிட்டீங்களோ மச்சான்? சாதுவாக அருந்துவேன். அது அருந்துறது தண்ணி, சாப்பாடு தான் நான் கேட்குறேன். நீங்கள் சொல்வது சரியாக இருக்கிறது. ஒரு நாளைக்கு எத்தனை லிட்டர் தண்ணி குடிப்பீங்க கிட்டத்தட்ட? எது என்னால் முடியும் அளவுக்கு செய்து கொள்வேன். இல்ல கூடுதலா தண்ணியா இல்ல ஜூஸா அப்படி போகுமா? முதல் சொன்னதுதான் செய்வேன். தண்ணி கூட குடிப்பீங்க. ஆனா பார்க்கல என்னமோ ஜூஸை தான் குடிக்கிற போல தெரியுது எங்களுக்கு. எது கையில் அம்பிடுதோ அதை செய்து கொள்வேன். இல்ல அப்படியாண்டு இல்லை, தண்ணி குடிக்கணும் மட்டும் நீங்க நினைச்சுக்கணும், தண்ணியை தான் வச்சிருக்கணும். தண்ணீர் அதிக நேரமாக குடிப்பதுண்டு. சரியா. கூடுதலான கூழ் போட்டுறா அல்லது சுடு தண்ணி குடிப்பீங்களோ? எங்கு நீங்கள் நிற்கிறீர்கள் என்பதை புரிஞ்சு கொண்டேன். இல்ல தண்ணிக்குள்ளா முடிஞ்சதும் சொல்லுகிறேன். இல்ல அதுவும் எனக்கு தெரியும், உங்களுக்கு தெரிய மாட்டேன். நான் இல்ல நான் கேட்கிறேன், சுடு தண்ணி குடிப்பீங்களா அல்லது கோல் போட்ட குடிப்பீங்களான்ட்டு. இப்பொழுது பார்த்திருப்பீர்கள். எத்தனை லிட்டர் அது போத்தல்? நிகழ்ச்சி முடிஞ்சதும் பார்க்கிறேன். இல்ல அதுல இருக்கும் பாருங்க, அதுல 3 குடிச்சாலே காணும் ஒரு நாளைக்கு. வாயில் ஆங்கில வார்த்தை வந்துவிடும். இல்ல தமிழ்கள்ல தானே 1.5 1 அப்படி இருக்கு தானே. அது தமிழ் தானே. இரண்டாவதாக சொன்னதுதான் 1.5 1.5 லிட்டர். அவ்வளோ 2 போத்த குடிச்சாலும் காணுதானே. அப்ப இன்னைக்கு வேலைகள் இல்லையோ? வீட்டில் தான் நிற்கிறேன். சரி, நேரத்தை பார்த்துட்டீங்க, உங்கள் நேரம் முடிஞ்சு. வாழ்த்துக்கள். நன்றி 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 வணக்கம். இப்பொழுது வாணிமோகனுக்கான நேரம். வணக்கம். இல்ல நான் இவர் நிக்கிறேன், நவுலாக்கா மற்ற நேவிஸ் அவர்கள். வந்துட்டேன் நேவிஸ் அக்கா வந்துட்டேன். நேவிஸ் வணக்கம். வணக்கம் மணி. உங்கள் நேரம் ஆரம்பம். வணக்கம் நேவிஸ் சார் அவர்களே. இப்ப எங்க போனீங்க நான் கூப்பிடைக்க? வணக்கம் திருமதி வாணிமோகன் அவர்களே. நீங்க எங்க போனீங்க நான் கூப்பிடைக்க? நான் வந்து திறக்கிறதுக்கு முதல் வஜிதா வந்து விட்டார். ஆகவே நான் அங்க நின்று விட்டேன். வஜிதாவுக்கு பிறகு 6 பேர் எடுத்துட்டு தான் உங்களை 7ஆவதா கூப்பிட்டேன். நான் சமையல்களை செய்து கொண்டிருக்கிறேன். சமையல் முடிச்சிட்டீங்களோ? முடியும் நிலையில் உள்ளது. என்ன சமையல்? அந்த பீன்ஸும் பைத்தங்காயும் டவுட் முடிஞ்சா இப்ப அல்லது இன்னும் தொடருதோ? நீங்கள் என்னை கிண்டி விடுகிறீர்கள். கட்டாயம் உங்களை தோக்கடிக்கணும் பண்ண நாங்க கிள்ளு வந்தேன். அப்ப என்ன சமைச்சிங்க இப்ப? இன்று நாங்கள் ஊர்வனவும் சமைக்கிறேன். அந்த பாம்பு பள்ளி அதுல அல்லது
அப்படியே வைத்துக் கொள்ளுங்களேன். அது நல்லா இருக்கும். சுப்பு வச்சா நல்லா இருக்கும். அந்த பாம்பு நீங்களும் வந்தால் பாம்பு சுப்பு. நீங்களும் வந்தால் உங்களுக்கும் விருந்து தருவேன். ஆ அது அந்த மனதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி. வேற மரக்கறியாண்டு எது வைப்பீங்க? மரக்கறியை என்னன்னு சொல்றது, அதான் நான் சொன்ன அது ஆங்கில வார்த்தையில வந்துடும். ஒரு ஏன் த- வெள்ளை ஏன் வெள்ளை தமிழ்ல மரக்கறி இல்லையோ? வெள்ளை நிறத்தில் உள்ள ஒரு ஆ ஒரு 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 உண்டை வெட்டி சமைக்கிறேன். என்ன செய்வீங்க? வெள்ளை நிறத்தில் உள்ள ஒரு மரக்கறியை ஆ அதை துண்டாக்கி ஆ அது அடுப்பில் வெந்து கொண்டிருக்கிறது. வெள்ளை நிறத்துல முட்டைக்கோசம் மரக்கறியா? சுண்ணாம்போ? முட்டைக்கோசாக்கும் ஆ அப்படியே வைத்துக் முள்ளாங்கி கொள்ளுங்கள். முட்டைக்கோசாக்கும் முள்ளாங்கி அப்படியே வைத்துக் முள்ளாங்கி கொள்ளுங்கள். வெள்ளை நிறத்துல பலது இருக்கு தானே. நீங்க எதை சொல்றீங்க எங்களுக்கு தெரியாதானே. அது என்னென்று தமிழிலே சொல்வது? எதை முள்ளாங்கி சொல்றீங்க? எதன்னு சொல்லுங்க, நாங்க தமிழ்ல சொல்றோம். பத்மினி ஆண்டி ஷூஷ். ம் சொல்ல முடியாது. சொல்ல முடியாது. ஒரே அது சொல்லும் அது நல்ல பதில். விவேக் பாபு. அப்ப இந்த கபேஜ் எல்லாம் சமைக்கிற இல்லையோ? அது மஞ்சள் கிழங்கு. அப்ப இந்த மஷ்ரூம் நல்ல சாமான் சொல்றாரு. அது இந்த பேக்குடை குடை மாதிரி இருக்கிற காடு. இல்ல 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 சமைக்கிற இல்லையான்னு கேக்குறேன். அது சமைக்கிற இல்லையா நீங்க? அது சமைக்கிற அதுதான் சொல்லிட்டாவோ அது பத்மினி. 4 நீங்க சமைக்கிற இல்லையா மஷ்ரூம் கேக்குறேன். என்னத்தை சொல்லுறீங்க? சரி, வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். இப்படியே சொல்லி நேரத்தை இழுத்துட்டீங்க. வாழ்த்துக்கள். காளான் காளான் இந்த காளான் காளான் நான் அடிக்கடி சமைப்பேன். ஆ காளான். எனக்கு விருப்பம், ரொம்ப விருப்பம். நான் கூட கம்பி இருக்கிறவரையா சமைக்கிறது இல்லையாக்கும். கோவா சமைக்கிறேன். நண்டு கறி சமைக்கிறேன். ஆ நண்டு கறி. நண்டு சரி, நல்லது. நண்டு கறிக்கு இது கத்தரிக்காய் பால் கறி நல்லா இருக்கும் நினைக்கிறேன் இல்லையா? ம் நேற்று மரவள்ளி கிழங்கு நல்லா இருக்குமா நீ காம்பினேஷன். ஆ ம் ஆனா அது மரவள்ளி மீன் கிழங்கு கறிக்கு தான் நண்டு மரவள்ளி. குழம்புக்குள்ள போட்டா இன்னும் சூப்பரா இருக்கும். மரவள்ளி நீங்க கிழங்கு சொல்ற நீங்க தான் நான் போட்டு பார்க்கேன். நல்லா இருக்கும். ம் எனக்கு நண்டு தனியே சமைக்கணும். அப்பதான் என்னத்துக்கு என்ன போடணும் மணிமோகன்? நண்டு குழம்புக்குள்ள மரவள்ளி கிழங்கு. நண்டுக்கு கொஞ்சம் உப்பும் புளியும் போடணும். இல்ல நண்டு குழம்புக்கு என்ன? நண்டு குழம்புக்குள்ள மரவள்ளி கிழங்கு இருக்குதானே, ஆஹா, அது போட்டா நல்லா இருக்கிறது செய்யறவங்க. அது இஞ்சி போடணுமே. நான் இஞ்சியும் போடுறேன். இஞ்சி போட தேவையில்லை. நீங்க இது போடுறேன்டா ஏன் அதை போட போறீங்க? அது சரி. அது தற்கொலை பண்றேன்டா ரெண்டையும் போடுங்க, நோ ப்ராப்ளம். ஆனால் அப்படி அண்டு இல்லை. மரவள்ளி கிழங்கு கூட சம்பல் போட்டு சாப்பிடுறாரு. அந்த இஞ்சி சம்பல் காலத்துல மரவள்ளி இஞ்சி கிழங்கு அப்படி சம்பலோ? இஞ்சி சம்பல் தானே சமையல். மிளகாயோட இஞ்சி சம்பல் எல்லாம் வச்சு அரைச்சுதான் சாப்பிடணும். அரைத்தான் அந்த சாப்பிடுறது. ஆனே நாங்க நண்டண்டா கட்டாயம் இஞ்சி போடத்தான் வேணும். எங்களுக்கு அப்படி பழகி. முருங்கையில போடுறது. முருங்கையில இல்லாட்டி போடுறது. முருங்கையில போடுங்க, நல்லா இருக்கும். முருங்கையில முருங்கை போடுறது. பட்டை தான் போடணும். ஆனா முருங்கையிலேயே என்ன செய்யறோம்? பட்டை நிறைய போடுறதா? வெள்ளைப்பூடு, நிறைய வெள்ளைப்பூடு போட்டு முருங்கை பட்டையை தானே போட வேணும். எதுக்குள்ள? நிறைய வெள்ளைப்பூடு போட்டு சமைக்க நல்லா ஊர்ல சொல்லுவேன் நம்ம அந்த முருங்கை பட்டையை கொஞ்சம் மேலால சீவி போட்டு முருங்கை பட்டிய போடுறதுல முருங்கை இல்லையே போடணும். எல்லாம் தான் போடுறது. அதுதான் நில போடுறேன் நாங்க. அதுவும் துளிச்ச இல்ல, முத்தினதும் பைசா போடுறது இல்ல. நண்டு எடுத்து வச்சு சிலோன்னவே பண்டிகை உடைச்சு கொண்டு வாங்க. வாணி ஓகே. உங்களுக்கானது இல்ல, நேரம். நான் நவலாக்காவை எடுத்துக்கொண்டு வரேன். நவலவதியோ இனிய வணக்கம் வாணிமோகன். நவலாஸ்வனான் அவர்களுக்கான நேரம் ஆரம்பம். இந்த வணக்கம் நவலாஸ்வனான் அவர்களே, இனிய வணக்கம் வாணிமோகன். எப்படி இருக்கிறீங்க? நலமாகவே உள்ளேன். வெதர் என்ன சொல்லுது உங்களோட நாட்டுல? 22 பாகையாக இன்று உள்ளது. அப்ப நல்ல வெயிலா இருக்கும். மப்பும் மந்தாரமுமாக இருக்கிறது. வெளியில போகலையா அன்றைக்கு? போயிட்டு தற்போதுதான் வந்தேன். நீங்க சமையல்லாம் முடிச்சிட்டீங்களோ? அடுப்பும் நெருப்பும் நடைபெறுகிறது. அடுப்பு நெருப்பு நடக்கிற சரி, சமையல் நடக்குதாண்டான் கேள்வி. சமையல் தாராளமாக உள்ளது. கூடுதலா என்ன சமைப்பீங்க நீங்க? மச்சமா மரக்கறியா? மதிய நேரம் இன்று இறைச்சியும் சோறும். அதுக்கு சலட் கிளட் போட மாட்டீங்களோ? கீரை அதற்குள் இருக்கும். கீரைக்கறியும் ஒரு சிக்கன் கறியும். கீரை வர வைப்பீங்களா, கடைஞ்சி சாப்பிடுவீங்களா? கடைஞ்சு அதோட பாலும் விட்டு உண்ணுவோம். கூடுதலா என்ன குத்தரிசியா இல்ல பாஸ்மதி ரைஸா சமைக்கிறீங்க? சிவப்பு அரிசி என்று எனக்கு உள்ளது. பாஸ்மதி ரைஸ் எல்லாம் சமைக்கிறேன் இல்லை. அதுதான் எங்கள் வீட்டுக்காரருக்கு பிடிக்குமோ? அதிக அளவு அவருக்கு பிடிக்கும் அது. அப்ப மரக்கறி என்றால் கூடுதலா என்ன சமைப்பீங்க?
முருங்கங்காய், கத்தரிக்காய், ஆஹ், ஆஹ், வரை ஏதாவது ஒன்று. முருங்கைக்காய் என்ன செய்வீங்க? இந்த பருப்புக்குள்ளெல்லாம் போட்டு சமைக்கிறலையா முருங்கைக்காய்? தூள் கறி தான் அதிகமாக வைப்பேன். இல்ல பருப்புக்குள்ள போட்டு சமைக்கிறல்லையான்னு கேட்குறேன். அது ரொம்ப குறைவு. இது நல்லா இருக்குமே, சமைச்சு பார்க்க வேண்டியது தானே. என் மகனுக்கு அது பிடிக்காது. ஏ அவருக்கு தனியாத்தான் அந்த புரதச்சத்து வேணும் அவருக்கு. சேர்த்தெல்லாம் போனா சரி வராது. ஓகே, வாழ்த்துக்கள், சூப்பர். சரி நன்றி, வராது. வணக்கம். காய் 2 வந்தது, இன்னும் 2 பொடிப்பை மட்டும் பார்த்தா சொல்லல. நன்றி, வணக்கம். அதுக்குள்ள வரைய போட்டுட்டேன். மரக்கறியோ அதுல நிக்கிறனோண்டு யோசிச்ச நான் அதுல நிப்பீங்களோண்டு. நன்றி, வாழ்த்துக்கள், சரி சூப்பர். சரி நன்றி. நீண்ட காலத்து பிறகு கேட்க சிரிப்பாயும் மகிழ்ச்சியாயும் இருந்தது. நன்றி 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 நன்றி. மிக்க நன்றி. வணக்கம் பாணிமோகன், வணக்கம் சொல்லுவேன் திறந்தவர்களே. எப்படி இருக்கிறீங்க? நல்ல சுகமா இருக்கிறேன். உங்களுக்கு பின்னுக்கு குளத்துல தாமரைப்பூ முளைச்சிருக்கா அல்லது அமீபா முளைச்சிருக்குதோ? ஏதோ ஒன்று இருக்கின்றது. என்னன்னு தெரியாதா உங்களுக்கு? பார்க்க இல்லாதா? காலையில் அதை பற்றி பேசினோம். அதான் நான் காலையில் கேட்க இல்லையே, நான் வானிலையில இருக்கே இல்லை. ஐயா அழகாக வர்ணித்தார். சரி. இப்ப என்ன சாப்பிட்டீங்க? வளமையாக சாப்பிடும் புல்லும் புண்ணாக்கும். அது அது 4 காலுக்கு தானே, 2 கால இருக்கிறபடியா என்ன சாப்பிட்டீங்களன்னு கேட்டேன். 4 இருந்து 2 எடுக்க வேண்டியது. அது அப்ப புல்லை சாப்பிட்டீங்களா பூண்டை சாப்பிட்டீங்களான்றதுதான் கேள்வி. 2க்கும் விடப்பட்ட களையை சாப்பிட்டேன். தலையை சாப்பிட்டீங்களா? ஏதோ ஒன்று என்று சொல்லலாம். என்ன சாப்பிட்டீங்க காலையில? இனிமேல் தன்னை ஞாபகம் மறதி. அது தெரிஞ்ச விஷயம் தானே, வெள்ளிக்கிழமையே ஞாபகம் மறதி வந்துட்டுது. தெரிந்தால் ஏன்னு கேட்பான். என்ன இப்ப அடிக்கடி உங்களுக்கு ஞாபகம் மறதியா இருக்கிறது? அந்த மரக்கறி வயசுதான் என்ன இளமையா சொல்வது, இருக்கிறீர்கள். சாப்பிட்டு கனகாலமா போச்சு. வல்லாரைக்கீரை. வெள்ளரைக்கீரை எல்லாம் சொல்லுவார்கள். வெள்ளரைக்கீரை சாப்பிட்றோம் பார்க்க, சும்மா பசலிக்கீரை சாப்பிட்டால் மூளை அதிகமாக வேலை செய்யும். அப்படி இருக்குமா? முயற்சி செய்வோம். நீங்கள் மூளை பக்கம் இல்லையா பசலி? எல்லாமே இருக்கின்றது. அப்ப அதை வாங்கி கொஞ்சம் சாப்பிட்டு பாருங்க. இப்ப போனால் போச்சு. அப்ப இன்றைக்கு மார்க்கெட்டுக்கு போற பிளானோ? கடைகளுக்கு நாளைக்கு தான் செல்வேன். இன்றைக்கு என்ன கருத்தால? என் பக்கமாக அது. ஒவ்வொரு செவ்வாயும் தான் போவீங்களா? அநேகமாக ஒவ்வொரு நாளும் நடப்பதற்காகவே வெளியே செல்வதுண்டு. நடக்கிறதுக்கா? அப்ப பாய மாட்டியா? 4 காலண்டோடியா நான் பாஞ்சு பாஞ்சு போடலாம் தானே. எல்லோரும் எங்களிடத்தில் அப்படியாக இருக்கிறபடியினால் நான் குறைத்துக் கொள்வேன். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள், நன்றி, வணக்கம். ஒவ்வொரு செவ்வாயும் தான் போற நீங்களா? நேமா இல்ல 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 எங்க அப்படி டைம் கிடைக்கிறீங்க? அநேகமாக இப்போ நேரம் இருக்கோ இப்போ வெளியில போகணும் இருக்கோ போ. சாமான் ஒரு நாள் தனி வாங்குறோம், போக தனி வேணும். அதானே. அப்ப சரி. இப்ப நீங்கள் வெட்டு கொத்து இருக்குதா? கட்டிங் இருக்கின்றது, கட்டிங் இருக்கு. நன்றி, வணக்கம். கட்டிங் கொஞ்சம் நான் வச்சிருக்கிறேன். என் அவசரப்படையல் தானே. இல்ல சாப்பிட்ட 2 தரம் வந்தா நீங்க ஓ அதுக்குள்ளதான் நின்ற நான். அதுக்கெல்லாம் நீங்க நிக்கிறீங்கன்னா தெரியும். இந்த வந்தாட காணும். அம்மா அந்த மாயன் முத்து கருப்ப வந்திருக்காக. வாமா மின்னல் வந்து வந்து போகுது. சரி, நன்றி, வணக்கம். சொல்லாமலே வீட்டில் ஓடிட்டேன். சரி, இப்பொழுது நான் வைத்திருப்பது சரியா? முதலாவது நீங்க வர போறீங்களா? சரி, பொதுவாக தர்றீங்களா இல்ல ஒவ்வொரு இருக்கா? நான் முதல்ல பொதுவா தரணும். ஓகே, நான் வச்சிருப்பது இவர் ஒரு உறவு முறை. அதுல ஒரு எழுத்த வட்டினீங்கன்னு சொன்னால் இது சமையல் முறைகளில் இதுவும் ஒன்று. ஒரு எழுத்த வெட்டினாலா? ஓ, சமையல் முறையா? சமையல் முறைகள் இருக்கு தானே, அதுல இதுவும் ஒன்று. இவர் ஒரு உறவு முறை. உறவு முறை என்ற நீங்க சொல்லக்கூடாது, நாங்க இப்படி எல்லாம் சொல்றோம். இப்படித்தான் நாங்க சில நேரம் சொல்லுவோம் அந்த உறவு முறையை. வஜிதாலாம் அப்படித்தான் சொல்லுவார்கள். மச்சி மசி. வாழ்த்துக்கள், சூப்பர். மச்சி மசி, மசிக்கிறது.
அடுத்தது இப்பொழுது மழை காலங்களில் இதனை காணலாம். மழைக்காலங்கள்லாம் கூடுதலாக இது இருக்கும். அதோட சேர்த்து தான் சொல்கிறது. இது இப்போ குளம் குட்டைன்னு சொல்லுவேன் தானே, அது போல் உண்டு. அப்போ அதில் ஒரு எழுத்தை எடுத்துக்கன்னு சொன்னால் சிலருக்கு செய்கிற ஒரு துரோகத்தை இப்படி வாழ்த்துக்கள். என்ன சாம சகதி சதி மற்றவர்கள் எல்லாமே உள்ள நிற்கிறார்கள். அடுத்தது பப்ளிக்கா போட சொல்லி வாணி சொல்றேன். தயவு செய்து எல்லாரும் மேக்க ஓன் பண்ணிட்டு வாங்க. அடுத்தது அத்தியாவசிய தேவைகள் வாங்குவதற்கு இது முக்கியம். இங்கு இது இந்த ஒரு இடம் அதுல ஒரு எழுத்தை வட்டிங்கன்னு சொன்னால் சிலர் உடம்பையும் இப்படி சொல்லுவார்கள். சதையோ வாழ்த்துக்கள். என்னடா இது எழுதாமதான் சொன்னா நாங்க நீங்க எழுத தேவையில்லை, சும்மா இருக்கோம். இதுக்கெல்லாம் எழுது கொண்டிருக்கிறீங்க. என்ன சந்தை சதை சிலர் சதை பிடிச்சிருக்குன்னு சொல்லுவார்கள். அடுத்தது இது இங்கிலாந்து நாட்டில் கூடுதலா இருக்கு. அடுத்த ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் சில ஆடை ஆபரணங்கள்ல இதை காணலாம். சின்ன பிள்ளை கொடுக்குற மாதிரி கொடுக்க கூடாது. ஒரு எழுத்து வட்டினாலும் இங்கிலாந்துல கூடுதலா இருக்கு. ஹலோ தியான். இங்கிலாந்துல கூட இது இருக்கு, அதிகம் காணப்படும். அதுல ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் ஆடை ஆபரணங்கள் இல்லெல்லாம் அழகை தரும். இது அழகை தரும் ஆடை ஆபரணங்கள். மனமையா நீங்க எல்லாம் மற்றாக்கள் இப்படி கொடுக்கறது, நான் இப்படி தரேன். இந்த சொல்லு ஆடை ஆபரணங்கள் கரை இருக்கிறன்னு பார்த்தாலும் அது வேற. நம்ம கிளிப்புகள் நகைகள் எல்லாத்துலயும் காணலாம். முத்து அப்படி எடுத்தாலும் அது கூட வர்றது என்ன அப்போ அப்போ அடிச்சடிச்சு சொன்னீங்க ரெண்டு பேரும். அதிகமா இருக்கிறது. குளிரும் குர்ரும் சொல்லுவோம். குளிரும் குர்ருமோ அது நல்லா தான் இருக்கும். நல்ல காலம் வேற இது வந்துடாது. இல்ல அப்படி சொன்னாலும் பரவாயில்ல வாணி. குளிருக்கு குழி என்று எடுத்திருந்தாலும் பரவாயில்ல. குர்ரு சட்டை அதுகள்ல இருக்கிறதா முத்து இருக்கும், கரை இருக்குது. ஆனால் அதிகமா இருக்கிறதுக்கு என்ன ஆடைகளில் ஆடை ஆபரணங்கள்ல ஆடை ஆபரணங்கள் சொல்லுங்க. கிளிப்புகள் செருப்புகள் எல்லாத்துலயும் இருக்கும். அதான் கிளிங்கிளிங்கி இருக்கும். அதுக்கு என்னண்டு முதல்ல வர்றது இது வந்து இங்க லண்டன் பிரித்தானியா பிரிட்டன் சொல்லுங்களேன். லண்டன் வைப்போம். இங்க நிறைய காணப்படும் இது அதிகம். அதில் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா ஆடை ஆபரணங்கள் உங்களோட செருப்புகள் உங்களோட கிளிப்புகள் எல்லாத்துலயும் இருக்கும். நான் எடுத்து வச்சுதான் டாக்ஸி ரசிகன். அதுவும் போல உங்களோட சிந்தனையில கொஞ்சம் வித்தியாசம் தானே. ரெண்டு சொல்லணுமா? மூன்று ஒரு எழுத்து எடுத்து அப்படி சொல்லணுமா? ஒரு எழுத்த வட்டினாவோ 3 எழுத்துல ஒரு எழுத்து வட்ட வருமோ? அது என்னவோ நீங்க தரவ வச்சுட்டு இப்ப இவ்வளவு என்ன சொன்ன, நீங்க கேட்டீங்களா கேள்வி என்னட்ட? அதுக்கு சொல்லி போட்டு இப்ப கேள்வி கேட்கணும் என்னட்டு. கேள்வி கேட்கலாம பதிலே முதல் வந்துட்டு நீங்க பதிலே படம் சொன்னீங்க. இதான் நீங்க சொன்ன வளத்தையும் விட இது இலகு. வாணி கடல் கல்லண்டு வரும். வாழ்த்துக்கள், சூப்பர். கடல் கூட மற்ற இடங்களை விட இந்த கடல் கூட வாணி மோகன். இல்ல இலங்கையே தான் நான் இலங்கையை சொல்லல, நான் அங்கால போகவே இல்லை. நான் உலகமண்டே சொன்ன உச்சரிச்சேன் நானா இல்ல. அதுக்கு விளங்கல. ஓகே, நான் சொன்னது இங்க இது அதிகமா நான் சொல்றேன். அப்ப அடுத்த கேள்வி. இது வந்து ஒரு
இசை தரக்கூடிய ஒன்று ஒரு வாத்தியங்களில் ஒன்று ஒரு எழுத்தை வெட்டிங்கன்னு சொன்னால் சமையல்களில் இதுவும் ஒன்று. இது ஒரு இசைக்கருவியா? ம் சமையல்ல ஒரு அந்த சாப்பிடுற பாட்டு இது. இல்லை, சமையல் வகைகள் இதுவும் ஒன்று. ஆ. ம் இப்போ சமையல் முறைன்றது வேறு, சமையல் வகைன்றது வேறு. ஓகே, இது சமையல் வகைகளில் இதுவும் ஒன்று. ஒரு எழுத்து வெட்டினா வரும் என்ன? ஓ இப்ப வாணி நகைச்சுவையா பத்தினி சொன்ன மாதிரி சொல்லுவான். முதாசு முதா முசு வேண்டுவான். என்ன சொல்றீங்க? இல்ல பத்தினி அப்போதான் குர்ரன்னு சொன்னான். குரான். முராசு இல்லை இல்லை, அது சரிதான் நீங்கள் சொல்கிறது. நான் முரசம் மண்டலிக்கிறேன். முரசுவா முரசமா? முரசு முரசு. அடிக்கிற முரசு அப்போ முரசம் இல்லை. இல்ல முரசம்ன்றது என்ன தெரியாது. அப்படியாண்டா? முரசம் ஓகே, சொல்றா தெரியும். அப்போ என் பக்கம் தவறு. ஓகே, அதுதான் நான் இப்போ ஒரு டவுட்டில் இருந்தேன். நான் முரசுன்றது அப்ப என்ன அந்த இந்த இது ரசம் 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 மண்டா ரசம் பெறும். அப்படி பார்த்தேன் நீங்களே. இல்லை, ஆனால் சரி, ஆனா அது ஈனா இல்ல வரணும் விரசத்துக்கு. முரசமா முரசா முரசம் சொல்றதான் அடிக்கிற. இல்லை, அது சரி. ஆனா முரசம் பண்ணுன்னு சொல்றதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. அதான் பாப்போம். அதுல மூணாவதுனா ரசம் பெறும். என்னடி ரசம் உங்களுக்கு வருது? அது ஜெயமலர் இதுக்கு தான் ரசம் செல்லுபடியாகாது. அதுவும் பறக்கி முரசம் சொல்றது. முரசம் தான் இது. முரசு என்று சொல்றதே முரசு. முரசம் என்றாலும் பரவான், முரசம் என்றாலும் பரவான். அந்த போர்க்காலங்கள்ல அடிக்கிறது அதானோ? அப்ப நான் அதை தான் வச்சேன். நான் சொல்லுப்ப. அடுத்தது ஊர்ல ஒரு இடம். அடுத்தது இன்று ஜெயானந்த் அவர்களது கேள்வியில் வந்த ஒரு பதில் இங்க இருக்கு. கேள்வியா வந்த பதில் இல்ல, பதிலாக வந்த கேள்வி ஒன்று. பதிலாக வந்து பதிலாக வந்த கேள்வியா வந்த ஒன்று இருக்கு. கேள்வியா வந்ததோ? கேள்வியா வந்த ஒன்று இதுல இருக்கோ? உப்பு வந்தது, உப்பளம் வந்து அப்படி வரும். அது வேற உப்பளம் வந்து அப்படி வராது. ஏன் அதோண்டு யாரும் வந்த எவ்வளவு வந்தது கேள்வி? இடங்கேள்வி என்ன? கேரளா கேளா? கேரளா வருமா? கேரளா இருக்கா? கேரளா நான் இலங்கை இவர் கூட ஓட்ஸ சாப்பிட்டார். அதான் அதுக்குள்ள தேன் விட்ட நீங்களா? கூட விட்டுட்டீங்க. தேன் விடுறே இல்ல. அப்ப என்ன சீனி விட்டுறீங்களா? சீனியும் போடுறே இல்ல. அப்ப ஏதோ மாறி ஊத்திட்டீங்க. முந்திரி வத்தல் போடுறேன். என்ன போடுற நீங்க? முந்திரி வத்தல். வத்தே. ஓகே. வாணிமோகன், இது வந்து இலங்கையில உள்ள இடமா? இலங்கைன்னா சொன்னேன். மறந்து போனேன். ஆனா கொஞ்சம் வித்தியாசமான ஆட்கள் தான் சொல்லவும். எனக்கு எனக்கு உண்மையிலே தெரியல. எனக்கு ஒரு டவுட் தான் இது. கிழக்கில் ரெண்டாவது இது என்ன வாணிமோகன்? ரெண்டாவது கேள்வி. ரெண்டாவது வந்து முதலாவது ஊர்ல உள்ள ஒரு இடம் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா ஜெயா ஆண்டின்ற கேள்வியில வந்து ஒன்று. கேள்வியில என்ன வந்து? இது வடகிழக்கில்ல, வடக்கோ என்ன தெரியா அல்லது அப்கண்ட்ரி பக்கமா? அது இது கொஞ்சம் வித்தியாசமானது. ஆக்களும் கொஞ்சம் வித்தியாசமான பேர் வழிகள் தான் சொல்லவும் பயமா இருக்கு நான் பார்த்த அளவில். கஞ்சி எடுத்தாலும் அது கிடையாது. என்ன என்ன கேள்வியில வந்து அது தெரியுது? எந்த கேள்விக்காக வந்து உள்ள ஊர்ல உள்ள இடங்களை பிடிச்சிங்கன்னா வரப்போகுது.
அதுதான் ஊர்ல இடங்கள் பிடிக்கலாம் சரி, இதுல ஒரு பழமொழியும் இருக்கு. எதுல முதலாவது இடத்திலே ஒரு பழமொழியோ அல்லது ஒரு கேள்வியிலே ஒரு எழுத்து ஒரு எழுத்த வெட்டின வார பதில். ஆ. செல்வியக்கா நிக்கிறீங்க, ஆனா வாரீங்க இல்ல. இல்ல நீங்க நிக்கிறீங்க, வாரீங்க இல்ல. உங்களோட மண்டைய கழுவியும் விட்டுட்டேன். அப்ப ஆனால் நான் நிஜம் பிடிப்பீங்கன்ட்டு. இலங்கையில உள்ள இடம் ஒன்றும் தரையில்லையவா? ஆ இலங்கை no. இடம் ஒன்றும் தரை ரஜினிகாந்த் பிடிக்கல, ஜெயமலன் பிடிக்கல, நேவிசவரன் பிடிக்கல. சும்மா ஒரு இன்னும் ஒரு தரவு கொடுங்க. நான் தரவிந்தா தந்துட்டேன். இதுல பழமொழியும் இருக்கு. செல்வியக்காவும் வாக்குல வந்து திரும்ப தத்தடிச்சு கொண்டு நிக்கிறாரு. இப்ப நான் கண்டி கண்ணண்டு எடுத்தேன் நான். என்னடா இல்ல, அப்படி உப்பு வரும்? வேண்டு வேற. உப்பு என்ன உப்பு கடிக்க அப்படி வந்து. உப்பு இடத்தின் பேர் உப்புல. நான் உடப்பு உப்பு. வாழ்த்துக்கள். அப்படி வேணுமா உப்பு? உடப்பு நான் உப்பு. உப்பத்தான் யோசிச்சேன், அதை கவனிக்கல. செல்வியக்கா சொன்ன உப்பு. அதை நான் திரும்ப கதையை மாத்த விட்டுட்டேன். சொன்னா நான் அந்த உடப்பு ஞாபகம் வரையில உடப்பு அது எங்க இருக்கு? உடப்பு சொல்ல சிலாபத்துக்கு போற வழி அதுல கிட்ட இருக்கு. ஓகே சிலாபம் அதுல போற வழி. ஓகே, வாழ்த்துக்கள் ஜெயமலர் இருக்கு. அடுத்து வந்து உடலுக்கே பிரதானம். உடலுக்கே பிரதானமான இது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா அதாவது இப்ப இது இல்லாமல் இயங்குவது கடினம். அது ஆங்கிலத்துல உச்சரிக்க வேணும். ஒரு 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 பொருளுக்கு இது கட்டாயம் தேவை. ஆங்கிலத்துல அது வரும், ஆனா நாங்க தமிழ்ல அது அந்த எழுத்து தான் வரும். உடலுக்கே பிரதானம். உடலுக்கு பிரதானம் தலை சிறகு. எல்லோருக்கும் ரெண்டாவது தரவு எல்லோருக்கும் இப்ப அத்தியாவசியமான ஒன்றுக்கும் இது தேவை. அதை நாங்க இப்ப இது ஆங்கிலத்துல வரும் இது. அப்ப அந்த ரெண்டையும் எழுத்துங்கன்னா அது ஆங்கிலத்துல வரப்போகுது உங்களுக்கு. என்ன கிரைண்டர் எல்லாருக்கும் தேவை. இப்ப அத்தியாவசியமான உண்டு. அது இப்ப அத்தியாவசியமானதை விட இது அத்தியாவசியமா இருக்குது. டெலிபோன் மணி போல் சிட்டுப்பா வரும். கை என்று பார்த்தா அது அங்கால மிச்சம் இல்லை, கைத்தலை வச்சுக்கு மத்திய அரசியல் கெட்டும் கெட்போன் வாங்கி கெட்டு போடுமோ? அதுவும் சரியா இருக்குதா? வர அது ரெண்டு பேரு கெட்டுட்டா தலையில என்னத்தை வட்டுவீங்க நீங்க? தலையில வட்டு இல்லை, அதோட போடுவோம் தலையில என்னத்தை வட்டுறது? தாரா வட்டல லைய வட்டத்தை சிரம் சிம். வாழ்த்துக்கள், சூப்பர். சிரம் உங்க சொன்னான்னு என்ன சொன்னா 11 அவர் சொல்லிட்டேன். ஜெயமலர் 2 points. சிரம் சிம் சிம் இல்லாம பாவிப்பங்க போன். வாழ்த்துக்கள் ஜெயமலருக்கு. அடுத்து முதல் பாயிண்ட் எனக்கு தாங்க, நான் தான் சொன்னேன். என்ன நீங்க உடப்பு உப்பு ஆனா தெரிஞ்சிட்டு தானே உங்களுக்கு. நான் முதலாவதுக்கு நான் சொன்னேன். உடப்பு உப்பு நீங்க சொன்னீங்களா? ஜெயமலர் சொன்னதா? ஜெயமலர் சொன்னீங்க. நான் உப்பு சொன்னா நான் உடப்பு சொன்னேன். நீங்க உடப்பு பாதிவாதியை பிச்சு சாப்பிடுங்க. பாதிவாதியை பிச்சு பிச்சு நானும் கேக்குறேன். பாதிவாதியை பிச்சு எடுக்கும் ஆளுக்கார். உப்பு கூடுனாலும் பெருத்தான் தானே எடுத்துக்கொள்ளுங்க. இந்த புள்ளி போட்டால் அது வேச்சனவா. அடுத்தது மனிதர்களில் இவர்களும் ஒரு ஒரு சிம்மண்டு சொல்றதுக்கான தமிழ் சொல் என்ன தெரியுமோ? இல்லையே. தெரிவட்டை. என்ன தெரி அட்டையா? தெரிவட்டை
சிம் தெரி காட்டுன்னு நம்ம சொல்றது. ஆ. ஆ சரி ஆ வெட்டை. காடு காடுக்கு வெட்டை. ஆ ஆ, ஓகே. சரி. என்ன அடுத்தது இது மனிதன்? இந்தியாவில் உள்ள ஒரு ஊர். ஓகே. ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னால் இப்பவும் சில இடங்கள்ல பெரியவர்கள் இப்படி வச்சு அழைப்பார்கள். மதுரை துறை. வாழ்த்துக்கள். புள்ளியல் என்ன நிதிராக இல்லையோ? கொஞ்சம் அளப்பாட்டுவோம் கிள்ளி கொடுக்க பத்மினியாண்டி பிள்ளைகளுக்கு. இந்த நான் சிரிக்கா அவன் சிரிச்சு கொண்டு அடுத்தது பிள்ளைகள் நித்திர இது ஒரு ராசிகளில் ஒன்று. ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னா உடல் உறுப்பில் ஒன்று. ராசி நட்சத்திரம் மகரம் ஒன்று. கரம். மகரங்கரம். வாழ்த்துக்கள். யார் சொன்னது? மகரங்கரம். அவர் தஞ்சேமலத்துக்கு தான் அங்க காத்து அடிக்குது. மகரம் கரம் ஆனா மரம் மகரம் மரமத்துக்கும் எடுக்கலாம் என்ன நீங்க? இல்ல எடுக்கலாம், அதான் அந்த மரத்து சொல்ல தான் கருத்தை மாத்திட்டேன். ம். 2 மாத்தலாம். நான் நீங்கள் கன்னி கன்னி என்று எடுக்க போறீங்களாக்கு முன்னைக்கு. இல்ல அதெல்லாம் நான் எடுக்க இல்ல என்னோட பழைய எழுதுனதெல்லாம் காணும். இப்ப நான் இப்ப எழுதுனது தானே இது. அடுத்தது இது இன்றைக்கு பத்மினி ஆண்டியின் வாயால வந்த ஒன்று. அதுக்காக சத்தி எண்ணக்கூடாது. ஒரு எழுத்த வட்டி கண்டு சொன்னால் அது மற்றதை தான் பிடிச்சிருவீங்க. இதுக்கு என்ன சொல்லலாம்? குளிர் குர்ரா. உடம்பில் ஏற்படும் சில உடம்பில் ஏற்படும் ஒரு ஒரு அலர்ஜிக் தன்மை என்று சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க சொல்லியிருந்தீங்க கூட நிகழ்ச்சியில் ஒரு நாள். அல்ல ஜெயமலருக்குள்ள வந்து நினைக்கிறேன் அது. ஏதோ ஒரு வெள்ளிக்கிழமை வந்து இந்த சொல்லு. கடியா கட்டி கடி. ஆ கடியா அலர்ஜிக் இல்ல நீங்க சொன்னது என்னது? கட்டி கடி என்றனா ராஜினாக்கு என்ன சொல்றீங்க? கட்டி கடி என்றனா. இல்ல இல்ல ஓகே நான் எனக்கு முதல் இது மற்றது என்ன? முதல் இது முதல்ல இது பத்மினி என்ற வாயால இப்ப இப்ப இதுக்கு முதல்ல வந்த உண்டு. அவ குறுப்புறன்னு நினைக்க போயிடும் போல. அது அதான் குளிர் அதுல ஒன்றை வட்டிங்கன்னு சொன்னா உடம்புல ஏற்படுறோம் நினைக்கிறேன். இது ஒரு வெள்ளிக்கிழமை உங்களோட நிகழ்ச்சி ஜெயமலர் நிகழ்ச்சியில பேசப்பட்ட ஒன்றுன்னு நினைக்கிறேன். அல்லது உங்களோட இதுல வந்தது தெரியா. நான் என்ன சொன்னேன்? நீங்க 10 பலம் சொன்னீங்க ஒன்றை பிடிங்க. நல்லா பொழுது போகும் என்ன சின்ன குட்டி எல்லாம் விட்டு. என்ன சொன்னாரு? சற்று நேரத்துக்கு முதல் முன்பும் இல்ல சற்று நேரத்துக்கு முதல் வந்தது. பிள்ளைகளை நித்திரியாக குர்ருக்கு முதல்ல வந்தது. நீங்க யோசிங்க நான் இன்னொன்று எடுக்கிறேன். அவர் என்ன சொன்னான்னு தெரியாது. அவர் எனக்கும் தெரியாது. நல்லாடி சொல்லிருப்பேன். அவர் சமைச்சு சாப்பிடுறார். உடம்புல ஏற்படுற ஒரு நோயா? சரி நேவி சண்டி பேசும் பொழுதுதான் ஏதோ ஒன்று சொல்லும் பொழுது பத்மினி என்ற வாக்குலால வந்த உண்டு. ஓகே இப்ப பிடிங்க. சத்தம் சதம் இல்ல அவரையில தான் இவர் இப்படி சொல்ல நாங்க ஒன்ன சொன்னோம். என்ன சொன்னீங்க? கேள்வியை சொல்லுங்க. உங்களோட நீங்க பேசின ஒரு விஷயத்துல இருந்துதான் பத்மினி ஆண்டி ஒன்று சொன்னவர். அந்த சொல்லதான் இங்கே நான் எழுதியிருக்கிறேன். அவர் சொல்றது மாதிரி நான் எழுதி வச்சிட்டேன். ஆனால் அது சரியா வந்தது. அடுத்தது வந்து உடம்பில் வரும் ஒன்று நினைக்கிறேன்.
தேமல் வரும்போது என்ன வருது உடம்புல கட்டி வருது எடுத்து அது கொடுப்போமே அது தொடர்ந்து நாங்கள் சொல்கிறேன், ஆனால் நீங்கள் சொல்கிறீங்க அப்படி வாரதுன்ட்டு. ஒரு வெள்ளிக்கிழமை நான் கழிச்சிருந்தேன் ஒன்று உங்களோட நிகழ்ச்சி இல்லாட்டி ஜெயமலர் நிகழ்ச்சியாக இருக்கலாம். அதுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது. நான் இதுக்குள்ளே நிற்கிறேன். அதை போட்டால் பிடிச்சிருவீங்க. அது இப்ப அதை போடுங்க ஆ அக்கி என்றாலும் அது வராது அக்கி அதுல முதல்ல ஒரு எழுத்த கூட்ட வேணுமே. இல்லை கூட்டுறையில் எடுக்கிறது. இல்ல முதல்ல ஒரு எழுத்த போட்டு ரெண்டாவதுக்கு அப்படி பிறகு நீங்கள் தானே. பின்னாடி இருந்து வந்தீங்கன்னா உண்டை போடுங்கோ, முன்னாடி ஓ இருந்து வந்தீங்கன்னா உண்டை ஓ வெட்டுங்க. ஓ ஓ பாம்பு அப்படி என்று வரும் அக்கி அக்கி என்று வரும் இவன் அக்கி என்றாலும் பாம்பு என்னண்டா பாம்பு? அக்கி ஆனா அக்கினா ஆனா சீனா சீனா வருமா அவ சொல்றதில்ல அக்கி என்ற வருத்தம் அப்படி எடுக்கலாம் குளிர் குளிர் குர்ரண்டு வருமோ நான் சொன்னது. நான் அதுக்கு சொல் கண்ணாடி கண்டு என்று சரி, ஆ? ஒருத்தரும் சொல்லாத படினால நான் சொல்லவா? நான் சொல்றேன் கண்ணாடி சொல்ல வேண்டாம் நீங்கள் தரவை தாங்க திருப்பி இல்லை தரவிட கண்ணாடி நானும் எடுத்து பார்த்தேன். என்ன கண்ணாடிக்கு என்ன கண்டி இடமே கண்டி அது எல்லாம் வரும். சரி கண்டிப்பது தானே. இல்லை, இது வந்து அவர் நண்டு கறிக்கு என்ன போடுறேன்னு சொன்னவர், சரி சரி இஞ்சியோ இஞ்சி பட்டை என்று சொன்னவர் இவர் பத்மினி ஆண்டி. ஓ ஓ ஓ பட்டை முழுக்க பட்டை படை பட்டை. அந்த ஓ பட்டையில படை டை தேமல் எடுத்தா படை வருத்தம் படை. நீங்க உடம்புல இதை படபடைய வாரன்னு ஆமா சொல்லுவீங்க. ஆமா இட்ட என்ன படை எடுத்தா? வருத்தம் தேமல்ல சொல்றது தேமலையா படையான்றது? ஓ தேமல்ல படை என்று சொல்றோம் ஓ சரி, அதுதான் இது. ஆ நண்டு கறி காய்ச்சிக்கக்குள்ள சொன்ன நீங்க தானே? அது நீங்கள் சேன படை அந்த படைக்கு இல்லை இல்லை, ஏதாவது அதை அதை சொல்லி தான் பிடிச்சிருப்பீங்க உடனே. முருக்கம்பட்டை போடுறது. சொல்லியாக்கா ஓகேயா? நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீங்க, சோமில்லை போலியா? கொஞ்சம் இல்ல இல்ல சரியா இல்ல வாணி கொஞ்சம் டயர்டா கொஞ்சம் உடல் சோர்வாக இருக்குது. சரி, அடுத்தது வந்து இங்கு ஐரோப்பியாவில் பலர் இப்படியாகத்தான் இருக்கிறார்கள், பலர் இப்படித்தான் வந்தார்கள். அதில் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் பெரியவர் என்பதற்கான சொல்லும். அகதி அதி அதான் இதை சொல்லாட்டா அப்படிதானே வந்தா. அது. நல்லா மற்றது வந்து பல இடங்களில் இப்படியாகத்தான் இருக்க வேணும். ஆனால் நம்மவர்களுக்கு அந்த பழக்கம் குறைவு. இப்போ கோயிலெல்லாம் இருந்தாலும் சரி, திருமண வழக்கால் இருந்தாலும் சரி, கடையெல்லாம் இருந்தாலும் சரி, நம்மவர்களுக்கு இது குறைவாக என்ன ஒரு பழக்கத்தில் உண்டு. அடுத்தது ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் ஒரு சிலருக்கு பொழுதுபோக்கே படி இருக்கும். இப்ப அந்த கோயில் கடை அங்க போனா இப்படித்தான் இருக்க வேணுமோ? இப்போதானே கோயில்கள், தேர்கள், திருவிழாக்கள், கல்யாண வீடுகள், கல்யாண மண்டபங்கள், சத்தம் சில சத்தம் கடைகள், சில அப்படி இப்படித்தான் இருப்பார்கள். ஆனால் அமைதின்றதுக்கும் வராது அது நம்மவர்களுக்கு இதெல்லாம் கொஞ்சம் குறைவு தான். நம்மவர்களுக்கு என்ன உறவு புத்தி தான் உறவு கடைப்பிடிக்கிற இல்லைன்னு சொல்லுவார். ஒழுக்கம் என்றாலும் அது வராது அதில் உண்டு வட்டிங்கன்னா சிலர் பொழுதுபோக்காகவும் இதை இதண்டுவார்கள், சிலருக்கு அது பழைய ஒரு குணமாகவும் இருக்கும். ஒழுங்கு ஆ அது சரியோ? இல்லை சொல்லுங்களேன் நீங்கள். ஒழுங்கு வந்தா எதை வட்டுறீங்க? எதை ஒழுகு 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 ஒழுங்கு அதுக்குள்ள பிள்ளை அது பொது என்னன்னு சொன்னீங்க? பொழுதுபோக்கு ஒழுங்குண்டா நீங்கள் லூனா வட்டினா உங்கு வரும். இல்ல அதானே. இன்னும் விட்டுனா ஒழுகு ஓ அப்படியும் வரும். ஆனால் அப்போ மற்றதுக்கு வரணுமே உங்களுக்கு. அதானே. சிலருக்கு இதே ஒரு ஒரு பழக்கம், அது ஒரு கூடாத பழக்கம். வரிசை வசை வாழ்த்துக்கள். வரிசையா நிக்கிறோம் வரிசையும் வாழ்த்துகிறதும் வாழ்த்துக்கள். பாருங்க 10 மணி ஆண்டிக்கு ஓட்ஸ் வேலை செய்யுதான். அவ்வளோதான் நான் எடுத்து வச்சது. சரி, இன்னொன்று இது ஒரு ஆபரணத்தில் உண்டு. சரியா? ஆபரணங்களில் ஒன்று. அதில் ஒரு எழுத்த வட்டிங்கன்னு சொன்னால் எல்லோருக்கும் உயிர் வாழ்வதற்கு முதன்மையான ஒன்று. இதிலிருந்து தான் அது கிடைக்கும். அதுவும் இப்போ பேசப்பட்டது இதில். ம்
என்ன கேட்க ஆபரணங்கள்லயே உண்டா பொம்பளை இவ்வளவு பிள்ளைங்க யோசிக்கிறீங்க உடனே சொல்லுவீங்க பார்த்தோன்னா இல்ல ரெண்டாவது சொல்லுங்க. ரெண்டு இது முதன்மையானது இது முதன்மையானது உண்டு இதில் இருந்து புறப்படும் எல்லாம் நாங்கள் உயிர் வாழ்வதற்கு தேவை அதுக்காக சொல்லக்கூடாது இது இல்லாட்ட உயிர் வாழ இல்லாதண்டு சிலருக்கு அது தேவைதான் இல்லை இது ஒரு உணவுக்கு முதன்மையான ஒன்று ஒரு உணவு கிடைப்பதற்கு இது முதன்மையான ஒன்று ஓகே அதுவும் இப்போ பேசியிருந்தேன் நாங்கள் உடுப்பு உப்புவோ உப்பிலாட்ட சாப்பிட இல்லாத உணவு வாழ இல்லாத வாழாதானே உடுப்பு முக்கியம் தானே. இல்ல ஆபரணம் ஒரு முதன்மையான இப்ப உடுப்புன்னு எடுத்தீங்கன்னா நூல் முதன்மை அந்த நூல்ல இருந்தான் உடுப்பு தயாரிக்கப்படுது அது போல இது முதன்மையானது அதுல இருந்து இது கிடைக்கும் அது எங்களுக்கு உணவாக நாங்க பயன்படுத்தணும் முதலாவது ஆபரணம் இல்லையே சொன்ன நீங்க ஆமா ஆபரணம் ஆரம் எடுத்தனா அதுல என்ன முதன்மை இருந்தா அதுவும் வராது. அட்டிகை அட்டி அட்டி எல்லாம் குசினிய அங்கால வருதோ அட்டிகேண்டா அந்த அடுப்படியை சொல்லுவாங்க அட்டியல் வரும் அங்கால என்ன ஒரு எழுத்த விட்டுனா அட்டில் குசினி அட்டி அது வராது முதன்மையானது அப்படியே வாணி இல்ல வராது என்ன இது உணவுக்கு முதன்மையானது சொல்றேன் ஒரு உணவுக்கு இது முதன்மையானது உணவுக்கு முதன்மையானது ஒரு உணவு கிடைக்கிறதுக்கு இது முதன்மை இதுல இருந்துதான் அது புறப்படுகிறது நெருப்பு அது உணவு சமைக்கிறதுக்கு இல்லை அந்த உணவை கிடைக்கிறதுக்கு இது முதன்மையாப்பா தீ என்றாலும் நீங்க அதுக்குள்ள நிக்கிறீங்க தரவு படி வாங்கோ ஆபரணத்தை தேட வேணும் ஆபரணத்தை தேடுங்க காதணி காணி நான் சொல்ற தரவுல வருதாண்டு ஒரு தரம் சிந்திச்சிட்டு அதான் பின்னுக்கு வர்றது சரி என்னன்னு தெரியும் காதணி வருது தானே நகைக்கு காதணி காணியோ உணவுக்கு முதன்மை காணிங்க அதத்தான் கேக்குறேன் உணவுக்கு முக்கியம் நீர் முக்கியம் வேற என்ன அடுப்பு முக்கியம் என்றாலும் அது வராது காத்துத்தான் அதுல வருது மோதிரம் திரம் அப்படி தங்கத்தை எடுத்தாலும் மாணி நெருப்பு அப்படி வருமா தங்கம் தகம் நெருப்பு இந்த தங்கத்தை போட்டு நீங்க ஆரடிக்கிறீங்க வரிசைய தங்கிலிக்கு ஒரு இது வருமா இல்லது காப்புக்கு வருமா மோதிரத்துக்கு வருமா தோடுக்கு வருமா ஆரம் இருக்கு என்ன சிலம்பு சிம்பு சிம்புவை போட்டு நாங்கள் சமைக்கிறோம் சிலம்பு அந்த அடி ஒன்னு அப்ப தெரியுது எங்க வாணி இருக்கு ஆவரணம் ஆவரணம் அந்த என்ன என்ன ஆவரணம் பழசாத்து பெண்கள் தான் அதிகம் பெண்களுக்கு தான் இது இது பெண்களுக்கே உரியது ஆனால் இப்பொழுது பார்த்தால் கண்டதுன்றது எல்லாமே இதானே இது ஆனால் அந்த வடிவத்துல ஆகாரம் அந்த ஆகாரத்துக்கு முதன்மையானது தான் இதுல வரும் அத மாத்தினீங்கடா சரி ஆரம் சரியா இருக்கும் என்ன இல்ல இப்பல அட்டியல் அடியல் வருமோ ஆபரணங்களுக்கு எவ்வளவு கிடக்குது நீங்க சும்மா அட்டியல் அட்டியல் அடியல் அப்படியே அதான் அடியலண்டா அது வெறும் சாப்பாடு நினைச்சேன் ஹலோ மாமி கதைக்கிறாங்க
ஹலோ சரி சொல்லவா? இல்ல ஒரு உதவி தாங்கோ என்பதை சொல்லவா வர வேண்டாமல் இல்ல இல்ல உதவி இதுக்கு மேல தெரியல. அது அந்த கதைக்க ஆபரணம் பெண்களுக்குத்தான் உண்மையிலேயே அது அவர்களுக்கு தான் அது முக்கியமானது. சலங்கை ஆனால் ஆண்களும் இப்பொழுது அந்த அப்படி சொல்லாட்டாலும் அதுக்கு ஒரு பேரோட அணிகிறார்கள். சின்ன பிள்ளைகள் ஆண்கள் பெண்கள். காரணி இது சொல்லாட்டா இனி நான் என்ன செய்யறது? சரி சொல்லுங்க. வளையல் வயல். ஏன் வயல்னு சொல்றீங்க? வயல் தான் ஒரு உணவுக்கு சாப்பாடு முதன்மையானது. என்ன வருது உங்களுக்கு? அரிசி எங்க இருந்து எடுக்கிறீங்க? வயல் இதுல வயல். பேசப்பட்டது அரிசி பாஸ்மதி ரைஸோ வெள்ளரிசி பச்சரிசி உண்டு. அப்படி ஆழமா போறீங்க என்ன? ஆக போட இல்ல. நான் அழகா சொன்னேன், ஒரு உணவுக்கும் முதன்மையான ஒன்று. நான் காப்பு என்னச்சுன்னா வளையல காப்பு நீங்க வளையல் எடுத்திருந்தா வயல் வந்திருக்கும். நானும் காப்ப யோசி போட்டு உப்பெண்ண வெட்டி உணவுக்கு நீங்கள் அதனால எங்களுக்கு வயிறு தானே முக்கியம். இல்லை, முதன்மையா ஒரு உணவுக்கும் முதன்மையானதுன்னு சொல்லியிருந்தேன் அழகா. வானா சொல்லு வந்தது வயல் வரா போடுவேன். வயல் வர இல்லை உங்களுக்கு, நான் ஒன்றும் பண்ண முடியாது. சரி, நிறைவுபடுத்துவோம். இனி என்ன ஒன்று? சரி, இதை நிறைவாக்குவோமா? சில மனிதர்களுக்குள்ள ஒரு குணம் இது, சரியா? அடுத்தது ஒரு எழுத்த வெட்டிங்கன்னு சொன்னா, இப்படியாக இருந்தாலும் நீங்கள் கழுவித்தான் உடுக்க வேணும். எப்படியாக இருந்தாலும் அதை கழுவித்தான் அணிய வேணும். முதல்ல என்ன இது? சில மனிதர்களுக்குள்ள ஒரு குணம். கதை சொல்றதும் கந்தையுமா? என்ன இல்லையாக்கா? ஒரு குணம், ஒரு குணம் அது நல்ல குணம் இல்லை. இப்படி இப்படி கொண்டு வருவது இல்ல இல்ல, நான் என்ற அகங்காரம், திமிர். உடுக்க வேணுமா? அப்ப இது ஒரு உடுப்பு தான் இருக்க வேணும். என்ன உடனே சொல்லுவீங்கன்னு பார்த்தா சொல்ல இல்ல. எப்படியானாலும் கந்தையானாலும் கதைக்கு கட்டு. அப்ப என்ன வரணும்? கந்தை கதை கழுவி உடுக்க வேணும், கதைச்சு கழுவ வேணும். என்ன ஒருத்தர் நான் என்ற அகந்தை ஆனாவக கந்தை. கந்தை என்றாலும் கதைக்கு கட்டு. சூப்பர், வாழ்த்துக்கள் எல்லோருக்கும். இணைந்து எல்லோருக்கும் மிக்க மிக்க நன்றியும் வாழ்த்துக்களும் கூறி நாங்கள்